சீனாவில் இறைச்சிக்காக கடத்தப்பட்ட 7 நாய்கள் தப்பிய உருக்கமான கதை. வடகிழக்கு சீனாவில் உள்ள ஒரே கிராமத்தை சேர்ந்த 7 நாய்கள் இறைச்சி கடைக்காக வேலை செய்யும் திருடர்களிடம் சிக்கின. அவை அவர்களிடம் தப்பித்து ஒன்றாக தங்கள் வீட்டை நோக்கி பயணம் மேற்கொண்டன. இதனை மார்ச் 16 அன்று ஜிலன் மாகாணத்தில் உள்ள சாங்ஜுன் நகரின் பரபரப்பான நெடுஞ்சாலையில் 7 நாய்கள் நடந்து செல்வதை லூ என்ற நபர் வீடியோ எடுத்தார். அந்த வீடியோவில் திருடர்களிடமிருந்து தப்பிக்கும் போது காயமடைந்த ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயைச் சுற்றி மற்ற நாய்கள் பாதுகாப்பாக சென்றன. முன்னால் சென்ற கார்கி வகை நாய் பின்னால் யாரும் விடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்த அடிக்கடி திரும்பி பார்த்தது. அவைகளுக்கு தலைமை தாங்கி சென்றது. அதனுடன் சேர்த்து இந்த குழுவில் கோல்டன் ரெட்ரீவர்ஸ், லாப்ரடார்ஸ் மற்றும் பெக்கினீஸ் வகை நாய்களும் இருந்தன. பார்ப்பதற்கு தெரு நாய்களைப் போல தெரியவில்லை என்று லூ ஊடகங்களிடம் தெரிவித்தார். உள்ளூர் நாய் பாதுகாப்பு ஆர்வலர்கள் பிட்டர் காஃபி ஸ்ட்ரே டாக் பேஸ் நாய்களை பாதுகாப்பாக மீட்க தன்னார்வலர்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தி கண்டுபிடித்தனர். மார்ச் 19 அன்று அந்த 7 நாய்களும் 3 வெவ்வேறு வீடுகளை சேர்ந்த தங்கள் உரிமையாளர்களிடம் பத்திரமாக சேர்ந்தன. அந்த வீடியோ 230 மில்லியன் பார்வைகளை பெற்று வைரலானது. சீனாவில் நாய் திருடுவது குற்றமாக கருதப்பட்டு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் நாய் இறைச்சி உண்பதற்கான நாடு தழுவிய தடை இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.